ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். டாட்டாவோட சேஃபஸ்ட் கார்னா இந்த டாடா அல்ட்ராஸ் தானுங்க. அதுவும் ஹேஷ்பேக்கில் வந்து ஒன் ஆஃப் தி பிகஸ்ட் சேஃபஸ்ட் கார் அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த காரில் வந்து புதுசாக என்னெல்லாம் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்து ஃபேஸ் லிஃப்ட் ஆனது. பட் வந்து எந்த அளவுக்கு அவங்க சேஞ்ச் பண்ண முடியுமோ அந்த இதெல்லாம் ஃபுல்லாகவே சேஞ்ச் பண்ணுங்க. எக்ஸ்டீரியர் இருக்கட்டும், இன்டீரியர் இருக்கட்டும், எல்லாமே வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த கார் வந்து நமக்கு 1 வீக் வந்து டாடா சைட்லேருந்து கொடுத்துருந்தாங்க. அதுக்காக நம்ம வந்து அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். ஸோ இந்த கார் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம். நான் ஏன்னா அந்த 1 வீக் வந்து எந்த அளவுக்கு யூஸ் பண்ணியிருக்கிறேன், அண்ட் இதில் வந்து என்னெல்லாம் நிறை குறைகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே வந்து பார்க்கலாம். இது வந்து டாடா ஆல்ட்ராஸோட டாப் வேரியண்ட்டான அக்கம்ப்ளிஸ்ட் எஸ் வெர்ஷன். ஸோ இது எஸ் ப்ளஸ் வெர்ஷன். ஸோ இது வந்து உங்களுக்கு பெட்ரோல் டீசல்லையும் கிடைக்கும். நம்மகிட்ட இருக்கிறது வந்து பெட்ரோலில் டிசிஏ, அதாவது ஆட்டோமேட்டிக் வேரியண்ட்டு. ஸோ இந்த கார் வந்து ஒரு 1 வீக் நான் யூஸ் பண்ணியிருந்தேங்க. இதில் வந்து என்னோடய ரெகுலர் யூசேஜும் சரி, ஹைவேஸ்லேயும் வந்து எடுத்து பார்த்தேன். ரொம்பவே வந்து கன்வீனியண்ட்டாக இருந்துச்சு. கார் வந்து சேஃப்டி ஃபீச்சர்ஸ் அவ்வளோ கொடுத்துருக்குறாங்க. அதுலேயும் வந்து ஆட்டோமேட்டிக்குங்கும் போது சிட்டி டிரைவ்லாம் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. எஸ் ப்ளஸ் வெர்ஷன் தான் வந்து இருக்கிறதுலே வந்து டாப் மோஸ்ட் வெர்ஷன். ஸோ அதுலேயும் வந்து இந்த ஆல்ட்ராஸ் லைனப்பில் இருக்கிறதுலே வந்து ஒரு ஃபியூச்சர்டு வெர்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. ஆல்ட்ராஸ் மொத்தமாக வந்து 7 வேரியன்ட்ஸில் வந்து கிடைக்கும். அதுவும் பெட்ரோல் இன்ஜினுக்கு மேனுவல், ஆட்டோமேட்டிக், டிசிஏ அப்படின்னு சொல்லிட்டு 3 டிரான்ஸ்மிஷன் ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்மக்கிட்ட இன்னைக்கு இருக்கிறது வந்து டிசிஏ வெர்ஷனுங்க. இன்டீரியர்லாம் பார்த்துடலாம். ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு கிளாசி பிளாக் ஃபினிஷில் வந்து 3D அலைன்மெண்ட்டில் வந்து கிரில்லு கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இதிலே வந்து டூயல் எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் வந்து கிடைச்சிரும். ஃபாக் லேம்புமே வந்து எல்இடியில் வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் இதில் ஒரு ஃபங்க்ஷனல் ஏர் வெண்ட் இருக்குது. ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து நமக்கு 360க்கான கேமரா வந்து இதில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது டாப் அண்ட் அப்படிங்கிறதுனால வந்து நமக்கு இதில் கேமரா வந்து 360க்கான கேமரா ஃபெசிலிட்டிஸ் வந்து கிடைச்சிரும். அண்ட் ஃப்ரண்ட் வந்து டிசைன் இந்த மாதிரி தாங்க இருக்கும். சைடில் பார்க்கும்போது வந்து டிசைன் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்கள். அண்ட் இதில் வந்து டோரில் வந்து உங்களுக்கு ஃப்ளஷ் ஹேண்டில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் ஹேஷ்பேக் காரில் இந்த மாதிரி ஃப்ளஷ் ஹேண்டில்ஸ் கொடுக்குறது வந்து டாட்டா மட்டும் தாங்க. சைடில் பார்க்கும்போது வந்து 16 இன்ச்சஸ்க்கான அலாய் வீல் வந்து கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இதோட ப்ரொஃபைல் பார்க்கும்போது வந்து 185/60 R16 அப்படிங்கிற ப்ரொஃபைல் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து பிளாக் கலர் ஃபினிஷ்லேயே வந்து இந்த அலாய் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஈவியில் கிடைக்கிற ஒரு டிசைன் மாதிரியே கொடுத்துருக்குறாங்க. இங்கே பார்க்கும்போது வந்து ரெயின் சென்சிங் ஆட்டோ வைப்பர் வந்து கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இங்கேயும் வந்து நமக்கு கேமரா பேஸ்டு சென்சார் வந்து கிடைச்சிரும். அது மட்டும் இல்லை, சைடில் பார்க்கும்போது வந்து கிளாசி பிளாக் ஃபினிஷில் வந்து ஓவிஆர்எம் கொடுத்துட்டு அதிலே எல்இடி டர்ன் இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல வந்து 360க்கான கேமரா ஃபங்க்ஷனாலிட்டி இதில் கிடைச்சிரும். ஸோ கிளாஸ்லாம் வந்து நல்லா வைடாக இருக்குது. உள்ளுக்குலையுமே வந்து அவ்வளோ ஸ்பேசியஸாக இருந்துச்சுங்க. ரியரில் இருக்கவங்களுக்குமே வந்து நல்ல ஸ்பேசியஸாக இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். இந்த காரோட டைமென்ஷன்ஸ் வந்து நான் ஸ்க்ரீனில் போட்டிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதே இதில் பின்னால் வந்தோம்னா நமக்கு வந்து வியூ இந்த மாதிரி தான் இருக்கும். ரியரில் வந்து லைட்டிங்லாம் போடும்போது தான் இந்த மாதிரி தான் இருக்கும். கனெக்டட் டெயில் லேம்ப்ஸ் வந்து கிடைச்சிருக்குது. அண்ட் எல்லாமே வந்து எல்இடி செட்டப்லேயே வந்து கொடுத்துருப்பாங்க. ரியர் வியூ வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். ஸோ டிசைன்லையும் சரி, சேஃப்டிலையும் சரி, டாட்டா வந்து நம்பர் 1 இருக்கிறாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இது வந்து பாரத் என்காப்பில் 5 ஸ்டார் ரேட்டிங் வந்து வாங்கியிருக்குதுங்க. அடுத்து ரியரில் பார்க்கும்போது வந்து உங்களுக்கு பார்க்கிங் சென்சர்ஸ் வந்து கிடைச்சிரும். ப்ளஸ் வந்து 360க்கான கேமரா வந்து ரியர் வியூ கேமராவும் வந்து கொடுத்துருப்பாங்க. ஆல்ட்ராஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேஜிங் வந்து இதில் கிடைச்சிருங்க. அண்ட் லைட்டுக்கும் வந்து நம்பர் பிளேட்டுக்கும் வந்து லைட் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாமே வந்து எல்இடிலேயே வந்து கொடுத்துருக்குறாங்க. ரியரில் வந்து உங்களுக்கு வைப்பரும் கிடைச்சிருது, டிஃபாகர் லைன்ஸும் இருக்குது. அண்ட் மேலே வந்து வாஷர் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்க்கும்போது வந்து உங்களுக்கு ஷார்க் ஃபின் ஆண்டனா வந்து கிடைச்சிரும். அண்ட் இன்னொரு டாப்பில் வந்து உங்களுக்கு டாப் அண்ட் வேரியன்ட்ல வந்து உங்களுக்கு பிளாக் கலர் டாப் கிடைக்கும். ப்ளஸ் வந்து ஒரு எலக்ட்ரிக் சன்ரூஃபும் வந்து இந்த காரில் கிடைச்சிருக்குங்க. ஸோ சைட் வியூ வந்து இதுக்கு இந்த மாதிரி இருக்குது. டோர் பார்த்தீங்கன்னா இலுமினேட்டட் லைட்டோட ஃபர்ஸ்ட் டோர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் ரியர் டோர் வந்து இந்த இடத்துல ஓப்பன் பண்ணுற மாதிரி நமக்கு ஆப்ஷன் இருக்கும். இதோட பூட் ஓப்பன் பண்ணுறதுக்கு தான் நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு ரப்பர் மாதிரி வச்சுருப்பாங்க. அதை புஷ் பண்ணிங்கன்னா தான் நம்ம வந்து பூட்டை வந்து ஓப்பன் பண்ண முடியும். ஸோ உள்ளே பார்க்கும்போது வந்து ஒரு 345 லிட்டருக்கான பூட் ஸ்பேஸ் வந்து கிடைச்சிருக்கு. வீல் பார்த்தீங்கன்னா ஒரு 14 இன்ச்சஸில் வந்து நமக்கு ஸ்டீல் வீலாக வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து டவுன் சைஸ் பண்ணி நமக்கு காஸ்ட் ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். பட் ஃபேமிலிக்கு லக்கேஜ் எடுத்துகிட்டு போகிறதுக்கு நல்லாவே வந்து ஸ்பேசியஸாக இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். ரியரில் வந்து பார்சல் ட்ரேவும் கிடைச்சிருது. வந்து ஐஆர்ஏ ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லி நிறைய கொடுத்துருக்குறாங்க. 4 விதமான லோக்கல் லாங்குவேஜஸும் வந்து நமக்கு வாய்ஸ் சப்போர்ட்டில் கிடைச்சிரும். ரியரில் பார்க்கும்போது வந்து நமக்கு இந்த சைடில் 37 லிட்டருக்கான ஃபியூல் டேங்க் வந்து கிடைச்சிரும். ஸோ மைலேஜும் பார்க்கும்போது வந்து சிட்டிக்குள்ளுக்குள்ள எனக்கு வந்து 8 to 10 தான் வந்து கிடைச்சிது. ஹைவேஸில் போகும்போது 11 to 12 வரைக்கும் கிடைச்சிதுங்க. உங்களுக்கு வந்து மைலேஜ் தேவை அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து டீசல் வேரியன்ட் போயிடலாம். எனக்கு பரவாயில்ல, எனக்கு வந்து சிட்டிக்குள்ளுக்குள்ள அதுவும் என்னோட யூசேஜ் கம்மி அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து பெட்ரோல் போகலாம். அதுவும் சிட்டிக்குள்ளுக்குள்ளே எடுக்க போகிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி
ஆட்டோமேட்டிக் போய்க்கலாங்க. அடுத்து வந்து உள்ள வந்து பார்த்துக்கலாம். டிரைவர் சைடு என்னெல்லாம் குடுத்துருக்காங்கன்ட்டு. ஸோ நீங்க வந்து இத பிரஸ் பண்ணிட்டு இந்த மாரி இழுத்தீங்கன்னா டோர் வந்து ஓப்பன் ஆகுங்க. அண்ட் டாடா கார்ஸ் எல்லாமே வந்து 90 டிகிரில வந்து ஓப்பன் பண்ற மாரி தான் வந்து குடுத்துருப்பாங்க. உள்ள வந்து பார்க்கும்போது டிரைவர் சைடு வந்து உங்களுக்கு ஹைட் அட்ஜஸ்டபிள் லிவர் இருக்குது. ரிக்ளைன் பண்றதுக்கும் ஆப்ஷன் குடுத்துருக்காங்க. பிரீமியமான ஃபேப்ரிக்லயே வந்து சீட்டிங் வந்து குடுத்துருக்காங்க. இதுவே வந்து உங்களுக்கு டூயல் டோன்லயே வந்து கிடைச்ச மாரி இருக்கும். அண்ட் இதுல வந்து உங்களுக்கு 6 ஏர் பேக்ஸ் வந்து டிஃபால்ட்டா பேசிக் வேரியன்ட்லேருந்தே வந்து கிடைச்சிருங்க. அண்ட் 2 ஹெட்ரெஸ்ட் வந்து ஃப்ரண்ட்ல இருக்கவங்களுக்கு ஹைட் அட்ஜஸ்டபிளோட கிடைச்சிரும். உள்ள வந்து பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து லேட்டஸ்ட்டா கிடைக்கிற ஸ்டீரிங் வீல்ஸ். ஸோ இதுல பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கிளாஸ் அதாவது லைட் இல்லுமினேட்டரோட வந்து டாடா லோகோ வந்து குடுத்துருப்பாங்க. இது எல்லாமே வந்து கிளாஸி பிளாக் ஃபினிஷ்ல வந்து கிடைக்கும். பட்டன்ஸுமே வந்து இதிலேயே வந்து நீங்க டச் பண்ணி ஆப்பரேட் பண்ற மாரி தான் இருக்கும். இதுல வந்து உங்களுக்கு இன்ஃபோ நமக்கு டச் ஸ்க்ரீனுக்குள்ள கால்ஸ் அதாவது ஸ்டீரிங் ஆடியோ மவுண்டர் கண்ட்ரோல்ஸ் வந்து இங்க கிடைச்சிரும். அண்ட் அதே நேரத்துல க்ரூஸ் கண்ட்ரோலுக்குள்ள ஃபங்ஷனாலிட்டீஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமென்ட் கிளஸ்டருக்குள்ள ஃபங்ஷனாலிட்டீஸ் எல்லாமே இங்க வந்து கிடைச்சிரும். ஸோ நீங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 10.25 இன்ச்சஸ்ல வந்து நமக்கு இன்ஸ்ட்ருமென்ட் கிளஸ்டர் வந்து கிடைச்சிருங்க. ஸோ இந்த பட்டன பிரஸ் பண்ண உங்களுக்கு வந்து டிரைவருக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கிடைக்கும். அண்ட் இதுலயே வந்து உங்களுக்கு ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. ட்ரிப் மீட்டரா இருக்கட்டும், அதே நேரத்துல டயர் பிரஷர் மானிட்டர் சிஸ்டம் இந்த மாரி எல்லாமே வந்து இதுல கிடைச்சிருதுங்க. நமக்கு வந்து எல்லாமே வந்து டிஜிட்டல்லயே வந்து குடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, சைட்ல வந்து 10.25 இன்ச்சஸ்ல உங்களுக்கு வந்து டச் ஸ்க்ரீன் வந்து கிடைச்சிரும். அண்ட் இதே இதுல வந்து உங்களுக்கு 360க்கான கேமராவும் இருக்குது. ஸோ இத பிரஸ் பண்ணும்போது பாருங்க. ஸோ நம்ம வந்து ரிவர்ஸ் கியர் போட்டிருக்கும்போதும் சரி, என்ன வேரியன்ட்ல எந்த இது இருந்தாலும் நமக்கு இந்த இதுல வந்து பார்த்துக்கலாங்க. ஸோ நீங்க நேரோவா வந்து கார டைட்டா வந்து பார்க் பண்ணிருக்கீங்கன்னா, இந்த 360 கேமரா வச்சு நம்ம வந்து எடுத்துட்டு போய்க்கலாம். அதே இது ரியர்ல இருக்கிற 2 வியூவும் வந்து பார்க்கணும்னா இந்த பட்டன வந்து பிரஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்ல இருக்க 2 வியூ வந்து பார்க்கணும்னா இந்த பட்டன வந்து பிரஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ வந்து ஏகப்பட்டது வந்து குடுத்துருக்காங்க. சவுண்ட் குவாலிட்டியும் பார்க்கும்போது வந்து அவ்ளோ சூப்பரா இருக்குதுங்க. ஃப்ரண்ட் டேஷ்போர்ட்லாம் பார்த்தீங்கன்னா, நல்லா பிளெயின் ஃபிளாட்டா வந்து குடுத்துருப்பாங்க. எல்லாமே ஹாட் பிளாஸ்டிக்கு. அதனால தான் வந்து சேஃப்டியும் வந்து நல்லாவே வந்து குடுக்க முடியுதுங்க. ஸோ இதுதான் வந்து டிரைவர்லேருந்து கிடைக்கிற வியூ. எனக்கு நான் ஃபீல் பண்ணது வந்து என்னன்னா, இந்த ஏபில வந்து எனக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருந்த மாரி ஒரு ஃபீலா இருந்துச்சு. பட் இங்க வந்து என்னதான் குவார்டர் கிளாஸ் குடுத்திருந்தாலும், எனக்கு வந்து அந்த இது வந்து யூஸ்ஃபுல்லா இருந்த மாரி தெரியல. அண்ட் 4 ஸ்பீக்கர், 2 ட்விட்டர்ஸ் வந்து கிடைச்சிருது. சவுண்ட் குவாலிட்டி வந்து அவ்ளோ சூப்பரா வந்து இருக்குதுங்க. அண்ட் நமக்கு இந்த இடத்துல பார்க்கும்போது லைட் ஆப்ஷன்ஸ் வந்து இங்க குடுத்துருக்காங்க. அண்ட் எமர்ஜென்சி கால் அண்ட் SOS ஃபங்ஷனுக்குள்ள பட்டன்ஸ் வந்து இங்க இருக்குது. அண்ட் சன்ரூஃப் ஓப்பன் பண்றதுக்கான பட்டன் வந்து இங்க இருக்குது. ஸோ என்னோட கிட் வந்து நல்லாவே என்ஜாய் பண்ணாங்க. பட் வந்து இந்த ஃபீச்சர்ஸ்லாம் குடுக்கறதுக்கு மத்த ஏதாவது ஃபீச்சர்ஸ் குடுத்திருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். நீங்க பார்த்தீங்கன்னா 64 கலர்ஸ்ல வந்து ஆம்பியன்ட் லைட்டிங் வந்து இருக்கு. இத வந்து நீங்க செட்டிங்ஸ்ல போய் உங்களுக்கு புடிச்ச கலர் வந்து மாத்திக்கலாங்க. இங்க பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக் ஏசி தான் வந்து நமக்கு கிடைச்சிரும். ஏசி வென்ட்ஸ்லாம் வந்து ஃப்ளோ நல்லா இருக்குது. அண்ட் மேக்ஸ் கூலும் வந்து இந்த இதுல நமக்கு குடுத்துருக்காங்க. ஏசிக்குள்ள ஃபங்ஷனாலிட்டீஸ் வந்து இங்க இருக்குது. வயர்லெஸ் சார்ஜரும் வந்து கிடைச்சிரும். அது மட்டும் இல்ல 65 வாட் சார்ஜிங் போர்ட்டும் வந்து குடுத்துருக்காங்க. நார்மல் யூஎஸ்பியும் குடுத்துருக்காங்க. அண்ட் 12 வாட் பவர் சப்ளையும் வந்து நமக்கு இதுல கிடைச்சிருது. ஸோ நமக்கு டிசிங்கும்போது கியர் பாக்ஸ் வந்து இந்த மாரி தான் இருக்கும். இதுலயே வந்து நீங்க மேனுவல் மோட்ல போட்டும் யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ அதுக்காக வந்து நமக்கு பேடல் ஷிஃப்டர்ஸும் வந்து கிடைச்சிருது. ஸோ ஒரு நல்லாவே வந்து இருந்துச்சுங்க. நான் ஹைவேஸ்ல போகும்போது வந்து பேடல் ஷிஃப்டர்ஸ் வச்சு ஸ்பீட இன்க்ரீஸ் பண்ணியும் பார்த்தேன். டவுன் பண்ணி செக் பண்ணி பார்த்தேன். கியர் வந்து நல்லாவே இருந்துச்சு இது. இந்த இடத்துல வந்து கப் ஹோல்டர்ஸ் கிடைச்சிருது. இதுதான் வந்து கார்ல கிடைக்கிற கீ. ஸோ லாக்கு, அன்லாக்கு, லைட் வந்து ஆன் பண்றதுக்கு அண்ட் வந்து பூட்ட ஓப்பன் பண்றதுக்கு இந்த மாரி குடுத்துருப்பாங்க. எல்லா டாடா கீ ஃபாபும் இந்த மாரி தான் வந்து குடுத்துருப்பாங்கங்க. அண்ட் டிரைவருக்கு வந்து ஒரு ஸ்லைடிங் ஆர்ம்ரெஸ்ட் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ உள்ள வந்து பார்க்கும்போது ஒரு ஸ்டோரேஜும் வந்து குடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல ஓப்பன் பண்ணும்போது நமக்கு கூல்டு க்ளவ் பாக்ஸ் வந்து கிடைச்சிரும். க்ளவ் பாக்ஸ் பாருங்க எந்த அளவுக்கான ஸ்பேஸ் வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டாட்டாவை பொறுத்த வரைக்கும் வந்து நல்லாவே வந்து ஸ்பேசியஸா வந்து குடுத்துருப்பாங்கங்க. டோர்ல பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்து பவர் விண்டோ பட்டன்ஸ் கிடைச்சிரும். டிரைவர் சைடு மட்டும் வந்து ஆட்டோ பிஞ்ச் அப் டவுன் வந்து குடுத்துருப்பாங்க. அது ஒன் டச்லயே வந்து நமக்கு ஆட்டோ ஆகும். இன்டீரியர் டோர் ஹேண்டில்ஸ்லாம் வந்து நமக்கு வந்து ஒரு கன் மெட்டல் ஃபினிஷ்லயே வந்து குடுத்துருக்காங்க. ரியர் சீட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ டாட்டால பார்க்கும்போது வந்து உங்களுக்கு டோர் வந்து நல்லா வைடா ஓப்பன் பண்ண முடியும். இந்த இதுலயும் வந்து உங்களுக்கு இன்டீரியர் என்ன கலரோ அதே மாரி தான் வந்து டோர்லயும் வந்து ஃபினிஷஸ் வந்து குடுத்துருப்பாங்க. இங்கேயும் வந்து பவர் விண்டோ பட்டன்ஸ் கிடைச்சிருது. எல்லா இதுலயுமே வந்து 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷன் இருக்குது. பட் இது வந்து நீங்க பாட்டில் வந்து சாய்ச்சு தான் வைக்க முடியும். ஸ்ட்ரெயிட்டா வைக்க முடியாதுங்க. இந்த இடத்துல பார்க்கும்போது வந்து ரியர்லயும் ஹெட்ரெஸ்ட் வந்து அட்ஜஸ்டபிளா வந்து குடுத்துருப்பாங்க.
சீட்டுமே வந்து அதே டுவல் டோன் ஃபினிஷ்லேயே வந்து கொடுத்துருப்பாங்க. ஐஎஸ்ஓ ஃபிக்ஸு அண்ட் வந்து 3 பாயிண்ட் சீட் பெல்ட் எல்லாமே வந்து நமக்கு கிடைச்சிரும். அண்ட் எல்லாருமே வந்து சீட் பெல்ட் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அலாரமும் வந்து அடிக்குங்க. ஸோ அடுத்து உள்ளே வந்து உட்காந்து பார்க்கலாம். கம்ஃபர்ட் பாருங்க. என்னோட என்டையர் தையும் வந்து சீட்டில் வந்து உட்கார்ற அளவுக்கான ஸ்பேஸ் வந்து இருக்குது. அண்ட் லெக் ரூம் சொல்லவே வேணாங்க. ஹேஷ்பேக்கில் இவ்வளோத்துக்கு லெக் ரூம் இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஆச்சரியப்பட்டுருவீங்க. அந்த அளவுக்கு வந்து ஸ்பேஸ் வந்து இருக்குது. தலையும் தட்டாத அளவுக்கு இருக்குது. மேபி வந்து 6 ஃபீட் இருந்தாங்கன்னா கொஞ்சமாக இந்த இடத்துல வந்து தட்டுறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த இடத்துலலாம் வந்து ஸ்கூப் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஸோ வந்து தலை வந்து ரொம்ப தட்டாத மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃப்ரண்ட்லேருந்து பார்க்கும்போது வந்து வியூ வந்து இந்த மாதிரி தாங்க இருக்கும். ஸோ அடுத்து வந்து பார்க்கும்போது ரியரில் கன்வீனியன்ட்டுக்காக ஏசி வென்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கேயும் வந்து 65 வாட்டு சார்ஜர் வந்து நமக்கு கிடைச்சிருதுங்க. கால் வைக்கிறதுக்கும் சரி நல்ல ஸ்பேசியஸாக இருக்குது. கீழே பாருங்க ஃப்ளாட்டாக இருந்த மாதிரியே இருக்கும். ஸோ சென்டரில் இருக்கும் போதுமே வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. அண்ட் இதுலேயே வந்து கப் ஹோல்டர்ஸ் வித் ஆம்ரெஸ்ட் வந்து கிடைச்சிரும். நீங்கள் லாங் டிரைவ் போனாலுமே வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக வந்து இருக்குங்க இந்த கார் வந்து. குவாலிட்டின்னு பார்க்கும்போது வந்து 4 ஸ்பீக்கர் 4 ட்விட்டர்ஸ் வந்து கிடைச்சிருதுங்க. லாங் டிரைவ் போகும்போது நல்லா ரிலாக்ஸ்டாக இளையராஜா சாங்கை போட்டு கேட்டு போனீங்கன்னா அவ்வளோ சூப்பராக வந்து இருக்கும். டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி பார்த்தோம்னா நமக்கு இந்த இது வந்து 1.2 லிட்டர் நேச்சுரலி ஆஸ்பெக்ட் ரெவட்டான் இன்ஜினில் வந்து கிடைக்குங்க. பவர் வந்து பார்க்கும்போது வந்து 88 PS பவரும் 115 நியூட்டன் டார்க்கும் வந்து கிடைக்கும். அண்ட் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் வந்து வண்டி ஓட்டணும்னா இந்த டாப் ரெண்டான 6 ஸ்பீடு டிசிஏ வந்து சூப்பராகவே வந்து இருக்குங்க. டிராஃபிக்கில் வந்து பம்பர் டு பம்பர் டிரைவ் பண்ணும்போதுமே வந்து கிளச் வந்து சூப்பராக வந்து ஒர்க் ஆகுது. ஏன்னா வந்து உங்களுக்கு அந்த டூயல் கிளச்சிலே வந்து ஒர்க் ஆகுதுனால அவ்வளோ சூப்பராக வந்து இருக்குதுங்க. சேஃப்டி வைஸ்ன்னு பார்க்கும்போது வந்து ஏகப்பட்ட சேஃப்டி ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்க் பிரேக்காக இருக்கட்டும், நமக்கு வந்து ரியரில் வந்து ட்ரம் பிரேக் வந்து கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லை ஹில் ஹோல் அசிஸ்ட்டு, 6 ஏர் பேக்ஸு, சப்போர்ட்டு, தென் வந்து ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா, பிளைண்ட் ஸ்பாட் மிரரு எல்லாமே வந்து ஹை ஸ்டீல் ஆல்ஃபா ஆர்கிடெக்சர் அந்த மாதிரி வந்து நிறைய வந்து கொடுத்துருக்குறாங்க. ஃபேமிலி யூசேஜ்க்கு வந்து கண்டிப்பாக வந்து சேஃப்டியில் ப்ரையாரிட்டி வந்து பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணுங்க. இது வந்து நல்ல ஸ்ட்ராங் ரெக்கமெண்டேஷன் நான் வந்து இந்த சேஃப்டி வைஸில் இந்த காருக்கு நான் பண்ணுவேங்க. இந்த காரோட ப்ரைஸ்ன்னு பார்க்கும்போது வந்து இந்த டாடா ஆல்ட்ராஸ் அக்கம்ப்ளிஸ் எஸ் ப்ளஸ் வெர்ஷன் வந்து 10.61 லேக்ஸ் வந்து எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில் கிடைக்கும் சென்னை ப்ரைஸ்க்கு. நம்ம கொடுக்குற காசுக்கு வந்து நல்லாவே வந்து ஒர்க்ஃபுல்லாக வந்து கொடுத்துருப்பாங்க. 5 ஸ்டார் சேஃப்டியும் வாங்கியிருக்குது. டிசி ஆட்டோமேட்டிக்காகவும் கொடுத்துருக்காங்க. 10.25 இன்ச்சஸில் வந்து டச் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் வந்து 10.25 இன்ச்சஸில் வந்து கொடுத்துருக்காங்க. சன்ரூஃபு, ப்ரீமியம் இன்டீரியர், எல்இடி லைட்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ ஒயர்லெஸ் சார்ஜர் இந்த மாதிரி எந்த கார்லேயும் வந்து இந்த அளவுக்கான ஃபீச்சர்ஸ் வந்து கிடைக்காது. ஸோ நம்ம கொடுக்குற காசுக்கு வந்து கண்டிப்பாக இந்த காரில் வந்து ஒர்த்தான திங்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்கன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அண்ட் அடுத்து இன்ஜின் ஆப்ஷன் பார்த்துடலாம். கீழே நமக்கு வந்து 1.25 லிட்டர் நேச்சுரலி ஆஸ்பெக்ட் பெட்ரோல் இன்ஜின் தான் வந்து கிடைக்கும். அண்ட் இங்கே பார்க்கும்போது வந்து எல்லாமே வந்து இன்டீரியர்லாம் வந்து நல்ல இன்சுலின் பண்ணியிருக்கிறாங்க. சவுண்ட் ப்ரூஃப் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. அதனால் உள்ளே வந்து எனக்கு எந்த சத்தமுமே வந்து கேட்கல. ஹை ஸ்பீட் போகும்போதும் சரி, லோ ஸ்பீட் போகும்போதும் சரி, இன்ஜினோட நாய்ஸ் வந்து எதுவுமே இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இதில் வந்து கிடைக்கும்போது 88 PS பவரும் 115 நியூட்டன் மீட்டர் டார்க்கும் வந்து கிடைக்கும். ஸோ இது வந்து 3 சிலிண்டர் இன்ஜின் ஆப்ஷனாக தான் வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க. மேபி இது வந்து 4 சிலிண்டர் இருந்ததுன்னா இது வேற லெவலில் இருந்திருக்கும் அப்படின்னு தான் நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். என்னதான் வந்து பாசிட்டிவ் சொன்னாலும் சில கார்ஸில் வந்து நெகட்டிவ்ஸ் இருக்கதாங்க செய்யும். அண்ட் மைலேஜ் வந்து கம்பேர் பண்ணும்போது மற்ற கார்ஸை இதோட காம்படேட்டர்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். இந்த ஆல்ட்ராஸ் வந்து யாருக்கு செட் ஆகும் அப்படின்னு பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் 5 இயர்ஸ் சேஃப்டி பையர், அதாவது கார் வந்து வேற லெவல் சேஃப்டியில் இருக்குன்னு நினைக்கிறவங்க, ப்ரீமியம் ஹேஷ்பேக்காக வந்து வேணும்னு நினைக்கிறவங்க, சிட்டிக்குள்ளுக்குள்ள டெய்லியும் வந்து ஆட்டோமேட்டிக் கார் ஓட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இந்த டாடா ஆல்ட்ராஸ் வந்து கண்டிப்பாக வந்து செட் ஆகுங்க. 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்கிற இந்த டாடா ஆல்ட்ராஸ் கார் பேசிக் வேரியண்ட் 5.99 லேக்ஸ்லேருந்து இப்போ ஸ்டார்ட் ஆகுதுங்க. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நல்லா டீட்டெயில்டாகவே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். என்னோட பாசிட்டிவ் நெகட்டிவ்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து நான் கொடுத்துருக்கிறேன். நம்ம சேனலுக்கு வந்து ஒரு லைக், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.